ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இது கூட காரத்திற்கு ஒரு 4-5 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்தா தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ இதில் ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுக்கணும். இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயிலே இது வதங்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது கூடயே ஆன் பண்ணிவிட்டு வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரே ஒரு தேங்காய் சில்லு மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். நிறைய போட வேண்டாம், ஒரு சில்லு மட்டும் போதுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே இதை வதக்குங்க. இதை அப்படியே வதக்கியாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா இந்த சட்னி நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரும். நம்ம எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருக்கனால நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். வாங்க இப்போ தாளிச்சிட்டு வந்துடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சட்னியை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பிசுப்பாயிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது சட்னியை நம்ம இதில் மாற்றிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு இந்த சட்னியில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி நிறைய கலந்து கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவே நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு நம்ம வதக்கும் போதே பாருங்கள், அந்தளவுக்கு நல்ல ஒரு வாசனை கமகமன்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.